ஃபோனை நான் எடுத்த உடனே சார் சொன்ன முதல் வார்த்தை, மகிழ் சார் ட்ரஸ்ட் மீ பிளைண்ட்லி. இந்த பைக்கை நான் ஓட்டணும், எனக்கு கீ எடுத்துட்டு வாங்க அப்படின்னா, அந்த பைக்குடைய ஓனர் இந்த பைக்கை வந்து ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம், அவரால் அதை ஓட்ட முடியுமா அப்படின்னு. சார் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வருது, என்னங்க இப்படி ஓட்டுறாரு. கார் அப்படின்னு வரும்போது அல்லது பைக் அப்படின்னு வரும்போது அவருடைய அந்த குதூகலத்தை, அவருடைய அந்த சந்தோஷத்தையும் நீங்க கண்கூட பார்க்கலாம். ஸ்டண்ட் சீக்வன்ஸ் அவர் சம்பந்தப்படாத ஸ்டண்ட்ஸ். ஓகே, வேற ஒருத்தர் வண்டியை ஓட்டணும், அதை நான் பண்றேன் அப்படின்னு அடம்பிடிச்சிட்டு எனக்கு தெரியாமலாம் நீங்க அந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணது. அடம்பிடிச்சு இஸ் a very unselfish actor. தான் மட்டும் இல்லை, தன்னுடன் நடிக்கின்ற அந்த சக நடிகர்களுக்கு அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. ஆரவ்க்கு சொல்லி தருவார், இப்படிலாம் நீங்கள் பண்ணலாம் ஆரவ் உங்களுடைய கேரக்டர். ரெஜினாவுக்கு சொல்லுவார், அது பெரிய நடிகர் சின்ன நடிகர் அப்படின்னு வேறுபாடை பார்க்க மாட்டாங்க. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் சார். இப்போ நீங்கள் சார்கிட்ட கார்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு, அதில் சேசிங் இருக்குது, ரேசிங் இருக்குது. ஐ மீன் ரேசிங் இந்த சென்ஸ் அது ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட போகிற அந்த சேசிங் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. அவர் அந்த கார் சீக்வன்சஸ் அப்படின்னாலே எப்படி மாறிடுவார் சார்? எப்படி மாறுவார் அஜித் சார்? There is an inner child in sir. நினச்சேன் சார் இந்த பதிலுக்கு. எஸ். அண்ட் அந்த இன்னர் சைல்டு வந்து இன்னும் அப்படியே இருக்குது. ஓகே, நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்து அந்த இன்னர் சைல்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தட் கீப்ஸ் அஸ் ஹியூமன், தட் கீப்ஸ் அஸ் பேஷனட் அபவுட் லைஃப். அந்த இன்னர் சைல்டு அவர் மனசுக்குள்ளே அப்படியே இருக்கு. அண்ட் கார் அப்படின்னு வரும்போது அல்லது பைக் அப்படின்னு வரும்போது அவருடைய அந்த குதூகலத்தையும் அவருடைய அந்த சந்தோஷத்தையும் நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து வேற ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் ஒன்று இருந்தது, சரியா? அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் தான் அவர் சம்மந்தப்படாத ஸ்டண்ட்ஸ். ஓகே, வேற ஒருத்தர் வண்டியை ஓட்டணும், அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு அடம்பிடிச்சிட்டு இருந்தது. கார். ஓகே, அப்போது நானும் மாஸ்டரும் போய்ட்டு, இல்லை சார் வேணாம் சார், இது ஆக்சுவலாக அது நீங்கள் பண்ணாமலே இது நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. இல்லை நான் தான் பண்ணுவேன், எனக்கு தெரியாமலாம் நீங்கள் அந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணக்கூடாது. அடம்பிடிச்சார். ஸோ ஹீஸ் லைக் தட். ஓகே, இன்னொரு சம்பவம், திஸ் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட். அந்த கெஃபே சீனில் தான் நாங்கள் வெளியே வந்து இப்போது வி நீடட் ட்ரக்ஸ். ஓகே, அதே மாதிரி மோட்டர் பைக்ஸு இதையெல்லாம் வெளியே பார்க் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஒரு ப்ராப்ஸ் எங்களுக்கு வந்து பைக்ஸும் ட்ரக்ஸுமே எல்லாம் தேவைப்பட்டது. அப்போது ஒரு 5-6 பைக்கை வந்து ப்ரொடக்ஷனில் சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எல்லாமே இந்த ஸ்போர்ட்ஸ் பைக், இந்த ரஃப் டெரெயினில் வந்து ஆல் டெரெயினில் போகக்கூடிய பைக்ஸு. ஸோ அந்த மாதிரி பைக் ஒரு 5-6 வந்து வெளியே நிறுத்தி வச்சுருந்தாங்க. காரும் அந்த மாதிரியான ரக்கடான கார்லாம் இருந்தது. அப்போது சார் அந்த ஒரு பைக்கை பார்த்ததும் அவருக்கு அந்த பைக்கை ஓட்டணும் அப்படின்னு தோணிருக்கு. ஓகே, அப்போது அவர் சொல்லியிருக்காரு, இந்த பைக்கை நான் ஓட்டணும், எனக்கு கீ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா. சும்மா ஏன்னா நாங்கள் ரெடி ஆகிற அந்த காலகட்டத்தில் நேரத்தில் அந்த இடைவெளியில் சும்மா ரவுண்டு போயிட்டு வரலாம், நாங்கள் மற்ற ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோங்க, நாங்கள் போயிட்டு நான் சும்மா ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி கேட்டிருக்காரு. அப்போது அந்த பைக்குடைய ஓனர் அவங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த லோக்கல்ஸ் கூட சார் கூட பழகின அந்த ஒரு நாளில் they become ஃபேன்ஸ். ஓகே, அவர் பழகிற அந்த விதம் அண்ட் அவருடைய குணாதிசயம் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு மேலே உள்ள மரியாதை வந்து நம்ம எப்படி அவரை பார்க்குறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் பார்க்க தொடங்கியிருந்தாங்க. அன்னைக்கு வந்தவர் கொஞ்சம் புதுசு, அவருக்கு சாரை பற்றி தெரியாது. ஸோ அவர் கேட்டாராம், இந்த பைக்கை வந்து ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம், யாரும் தெரியும், இந்த பைக்கை ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம், அது என் பைக்கு தான், தாராளமாக சார் ரவுண்ட் போயிட்டு வர சொல்லுங்கள், பட் அவரால் அதை ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்டார். சார் இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் ஓடுது சார். நாங்கள் வந்து ஒரு ஷாட்டுக்கும் இன்னொரு ஷாட்டுக்கும் இடையில ப்ரிப்பேர் பண்ணுற அந்த டைமில் நடந்த ஒரு விஷயம். அப்போது என்னுடைய ஏடிஸ் வந்து சிரிச்சிருக்காங்க, கேட்டுட்டு சிரிச்சுட்டு, சரி இல்லை சார் பார்த்துக்குவார், நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட போய் கீயை கொடுத்துருக்காங்க. சார் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த பைக்கை திருப்பின அந்த ஸ்டைல் தான். அதுக்கப்புறம் அவங்க வந்து எதுவுமே பேசல. சார் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரதுல, என்னங்க இப்படி ஓட்டுறாரு,
வாவ் அவர் வந்து பைக் Sports ரைடரா, bike, sir. ஸ்போர்ட்ஸ் பைக் ஓகே பைக் ரைடரா அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ இது நான் வந்து ஆக்சுவலாக இப்போ தான் சற்று ஞாபகம் வந்தது நீங்கள் கேட்டதும். ஓகே இல்லை கியூரியாசிட்டியில் கேட்குறேன் சார். ரைட் போனீங்க சார் சார் கூட? இல்லை we didn't have time. ஆனால் அவர் சொல்லுவார், எனக்கு வந்து ஆக்சுவலாக பைக் ஓட்ட தெரியாது. ஓகே ஓகே நான் அந்த ரகசியத்தை போட்டு உடச்சிட்டேன் இருக்கேன். எனக்கு பைக் ஓட்ட தெரியாது. சரி ஸோ நான் சொல்லுவேன், சார் எனக்கு பைக், அவர் சொன்னார் யூ ஷுட் கம் ஃபார் அ ரைட் வித் அஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் பைக் ஓட்ட தெரியாது சார் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால என்ன, நீங்கள் பில்லியனில் வரலாம், நாங்கள் எல்லாம் ஒரு குரூப்பாக தான் போவோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் we didn't have time, we were shooting continuously and போனோம். நடக்குது சார். ஓகே சார். ஒன் மோர் இது சார். இப்போ என்னன்னா நீங்கள் உங்களோட எழுத்துக்கு பெரிய ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு 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 கலைஞர். அவர் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒரு நடிகரையும் தாண்டின ஒரு கேரக்டர் அவருக்கு இருக்குது. இப்போ எனக்கு இது கேட்கணும்னு தோணுது சார். என்னன்னா நான் இன்னொரு படம் கம்பேர் பண்ணுறேன்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு எப்படா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ பார்க்கும்போது அந்த சீனை ஓகேன்னு தோணுச்சு. இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம், இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் இது எப்படி ஒரு ஒத்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். இப்போ என்னன்னா ஆரம்பம் படம் நினைக்கிறேன். ஆரம்பம் படத்தில் அவர் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு அயன் பாக்ஸ் ஒன்று பண்ணுவார். உள்ள அர்ஜுன் சார் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஒர்க் பண்ணிட்டு இருந்தோடனே அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் இங்கே கத்துவாரு, யோ இரியா அப்படிங்கிற மாதிரி ஆர்யா சார் வந்து ஒரு பிளே வரும். இதை எனக்கு படமாக பார்க்கும்போது என்ஜாய் பண்ணும். இங்கே வந்ததுக்கு அப்புறம் இந்த மாஸ் ரியலைசேஷன் ஒன்று இருக்கு, அவரோட மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் ஒன்று தெரியும். எனக்கு அப்போ வந்ததுக்கு அப்புறம் தோணுச்சு இது ஆரம்பம் டைம்ல எப்படி அவர் அக்செப்ட் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி. அப்போ புரிஞ்சுது அந்த ரைட்டிங்க்கும் இந்த டைரக்டருக்கும் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு. சார் விடாமுயற்சியில் உங்களுடைய எழுத்துல எப்படி அவர் எவ்வளோ மரியாதை கொடுத்தாரு. நீங்கள் சொன்ன அந்த விஷயம் தான் சார். வந்து ஸ்கிரிப்ட், ஓகே, அந்த ஸ்கிரிப்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அண்ட் என்கிட்ட அவர் சொன்ன விஷயம், நாங்கள் ஷூட்டெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தில் வந்து நான் தான் இயக்க போகிறேன் அப்படிங்கிறது முடிவான அப்போது ஸ்கிரிப்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி அதை நடந்துகிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் சார் சொன்னார், மகிழ் சார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு அசோசியேட்டாக தான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணினார். ஸோ ரைட் ஃப்ரம் த பிகினிங், ரைட்டிங் ஸ்டேஜு, அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் நரேஷன், அதுக்கப்புறம் வந்து தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி ஸ்கிரிப்ட், தி ஆக்சுவல் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ஸ்கிரிப்ட், இது எல்லாத்துலேயுமே சார் வந்து ஒரு டைரக்டருக்கு அவ்வளோ உறுதுணையாக இருந்தார். இன்ஃபேக்ட் அவர் வந்து ஹீ இஸ் அ வெரி அன்செல்ஃபிஷ் ஆக்டர், ஹீ இஸ் அ வெரி ஜெனரஸ் ஆக்டர். தான் மட்டும் இல்லை, தன்னுடன் நடிக்கின்ற அந்த சக நடிகர்களுக்கும் அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஆரவ்க்கு சொல்லி தருவார், இப்படிலாம் நீங்கள் பண்ணலாம் ஆரவ் உங்களுடைய கேரக்டர். ரெஜினாவுக்கு சொல்லுவார். ஸோ அது பெரிய நடிகர் சின்ன நடிகர் அப்படின்னு வேறுபாடை பார்க்க மாட்டார். அந்த ஒரு கைடன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுக்கக்கூடிய ஞானமும் அனுபவமும் அண்ட் ஸ்கிரிப்ட் நாலேஜ், அவருடைய ஸ்கிரிப்ட் நாலேஜ் வந்து அசாத்தியமானது. ஸோ அவர் என்ன சொன்னாரோ ஐ வில் ஒர்க் அஸ் அன் அசோசியேட் அப்படின்னு சொன்னதை அவர் மெய்ப்பிச்சு காட்டினார். ஓகே, அந்த அளவுக்கு அவர் வந்து ஸ்கிரிப்டோட ஒன்றி இந்த சீனை வந்து இப்படி பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல நிறைய இம்ப்ரோவைசேஷன்ஸ் நடக்கும். நிறைய ஸ்பாட்டில் வந்து நிறைய இம்ப்ரோவைசேஷன்ஸ் நடக்கும். அந்த இம்ப்ரோவைசேஷன் சீனுக்கு வந்து மேலும் மேலும் மெருகேற்றுற மாதிரி தான் அமையும். இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சார் இப்போது உங்களை தெரிஞ்சவங்களுக்கும் உங்களை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறவங்களுக்கும் அவங்க சொல்கிறத உங்கள் வாய்ஸ் சொல்லுவாங்க சார். ஆனால் நீங்கள் அஜித் சாரோட வாய்ஸ் பார்த்து எவ்வளோ சார் வேணும்? அஜித் சாருடைய வாய்ஸ் வந்து அப்படி இருக்கும் அவருக்கு, அதான் கேட்குறேன். அஜித் சாருடைய வாய்ஸ் வந்து நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக கேட்டு பழகின ஒரு வாய்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் சார் கூட நான் ஃபோனில் பேசும்போது அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப சரியலாக இருந்தது. ஸோ சுரேஷ் சந்திரா சார் சொன்னார், கொஞ்ச நேரத்தில் சார் உங்களை கூப்பிடுவார் அப்படின்னு. ஐ வாஸ் வெயிட்டிங், சார்கிட்டேருந்து அந்த கால் வரும்னு. கால் வந்தது. ஃபோனை நான் எடுத்த உடனே சார் சொன்ன முதல் வார்த்தை, மகிழ் சார் ட்ரஸ்ட் மீ பிளைண்ட்லி அப்படின்னாரு. ஸோ அந்த வார்த்தைகள் மட்டும் இல்லை, சாருடைய அந்த குரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேரிட்டோன் வாய்ஸ், அது ஒரு புல்லரிக்கிற ஒரு மொமெண்ட்டாக தான் இருந்தது. நாங்கள் வந்து அதுக்கப்புறம் ஷூட் பண்ணிவிட்டு வந்து இங்கே ஃபைனல் மிக்ஸில் உட்காந்துருந்த போது கூட, சரி நீங்கள் ஆரம்பத்தில் ஷூட் போகிறீங்க, சாரோட பழகுறீங்க, ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமும் சரி, சார் கூட பேசுகிற வாய்ப்பு இதெல்லாம்
நடந்துட்டுருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு பாயிண்டில் பழகிடுவோம். ஆ. மறுபடியும் மிக்ஸில் வந்து உட்காந்து சாருடைய வாய்ஸை கேட்கும்போது தான் தட் ஃபீல் எஸ். ஆமாம், அது இப்போ ட்ரைலரை ரிப்பீட்டில் பார்க்கும்போது எங்களுக்கே அது அப்படி இருக்கு. அந்த அந்த டைலாக்ஸ் அவர் நரேட் பண்ணும்போது அது அப்படி இருந்தது. அதான் கேட்டேன். அப்போ மறுபடியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முதல் தடவை கேட்கும்போது எப்படி அந்த குரல் நம்மளை வந்து ஆட்டுச்சோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மறுபடியும் மிக்ஸில் எனக்கு கிடச்சிது. இப்போ அஜித் சாரோட படங்கள் வந்து எங்களுக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு வருது. இந்த ஃபீல் நாங்கள் ஒரு ஹைப்பில் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக ஒன்று இருக்கும் சார். நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஒரு மேஜர் ஒர்க் ஒன்று இருக்குது. பதட்டமாக இருக்கா சார்? இல்லை பயம், என்ன ஃபீலிங் சார், என்ன மோஷன்? ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஐ எம் அ லிட்டில் எக்ஸைட்டட், ஐ எம் அ லிட்டில் த்ரில்ட், பட் ஐம் காம். எனக்கு இடப்பட்ட பணியை நான் நல்ல விதமாக செஞ்சுருக்கேன், என்னால் முடிஞ்ச அளவு நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. ஓகே சார். அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு மூமெண்ட், ஏன்னா அனிருத் ரவிச்சந்தர் இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்த படங்கள் வந்து அது ஒரு வேற பேட்டர்ன், கதைக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒன்று கொடுத்துருப்பாரு. பட் இதில் சவுண்டிங்காகவே ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று தெரியுது. அது வந்து ஐ திங்க் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தெரியும் அது பிஜிஎம் எப்படி இருக்க போகுது, பேக்ரவுண்டு அந்த ஓஎஸ்டி எப்படி இருக்க போகுதுன்னு. டெல் அபவுட் தட் சார். ரீரெக்கார்டிங் ப்ளீஸ். சாங்ஸ் கேட்டோம், ரீரெக்கார்டிங் பற்றி ப்ளீஸ் சார். அதுதான் நானுமே சொல்ல வந்தேன். சாங்ஸ் கேட்டுட்டீங்க, இப்போ ரீரெக்கார்டிங்கை கேளுங்க. நான் அணிகிட்ட சொன்ன அந்த வார்த்தை தான். இந்த படத்தை நான் தான் ஷூட் பண்ணினேன், இந்த படத்தை வந்து எடிட் பண்ணணும், இந்த படத்தை நாங்கள் எத்தனையோ தடவை பார்த்துட்டோம். ஆனால் நீங்கள் வந்து ஆர்ஆர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு புது படம் பார்க்குற ஃபீல் இருந்தது. அந்த அளவுக்கு அணியோட பிஜிஎம் வந்து நீங்கள் வேணால் எழுதி வச்சிங்க பேசப்படும். சூப்பர் சார். ஓகே சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். வி ஆர் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் பர்சனலாக நான் ஏன்னா அது தெரியல, நீங்கள் உள்ள என்ட்ரான்னு பார்த்தோன்னே ஒரு 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 ரெஃப்ரெஷ் அப்படி ஒன்று வந்து எனக்குமே வந்து, ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது நம்மளுடைய பழைய இன்டர்வியூ. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு see you. ஏ சார். அண்டு முக்கியமான ஒரு மூமெண்ட்டு, பெரிய ஒரு மரியாதை கிடைச்சதுக்கு அப்புறமா அஜித்குமார் சாருக்கு வருகிற ஒரு படம், டைட்டில் கார்டில் ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கா சார்? அது கேட்டுக்கலாம் அப்படின்னு. ப்ரொடியூசருடைய அனுமதி இல்லாமல் சில விஷயங்களை நான் பேச முடியாது. ஓகே சார். 2 நாள் தான், நான் காத்துருங்க. ஷோர் சார். அண்டு தேங்க்யூ ஸோ மச் சார். சொன்ன மாதிரி தான் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அண்டு எல்லா நேரத்தையும் போகுது சார், அது போகட்டும், நம்ம இருப்போம் சார், ஜெயிப்போம். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும்.